அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுவாக எந்த ஒரு செயலையும் எந்த ஒன்றையும் எந்த எண்ணத்தின் பிரகாரம் நோக்குகிறோமோ அது அந்த எண்ணமாகவே மாறிவிடும். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, எந்த ஒன்றுக்கும் நிய்யத் அவசியம், இன்னமல் அஅமாலு பின்னியாத். எண்ணத்தின் பிரகாரம்தான் அவர்களுடைய செயல்கள் எல்லாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுவாங்க. அந்த அடிப்படையில் ஒரு ஹதீஸ், நபி தோர சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மிகப்பெரிய பிரியம் கொண்ட ஒரு பெண்மணி தன்னுடைய கையால் என்ன செய்கிறாங்க, ஒரு மேலங்கியை தயார் செய்கிறாங்க. நல்ல அழகான மேலங்கியை தயார் செஞ்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பு செய்கிறாங்க. உண்மையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு மேலங்கி அவசியம் தேவைப்பட்டது. ஏன்னா வெளிநபர்கள் வரக்கூடிய நேரத்தில் ஒரு மேலங்கி ஒரு அழகான முறையில், ஒரு புருதா மாதிரி ஒரு அழகான முறையில் இருந்ததுன்னு சொன்னால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும்ல. அதே மாதிரி ரசூலுல்லாஹ்க்கு தேவைப்பட்டது. அந்த பெண்மணியும் கொடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மேலங்கியை தன் மேலே போட்டுட்டு சஹாபாக்கள் முன்னால் காட்டுறாங்க. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நபி தோழர்களாம், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி தங்களுடைய மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை வெளிப்படுத்தி அந்த இடத்துல தங்களுடைய கருத்தை சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு நபி தோழர் அவரும் இந்த வார்த்தையை தான் சொல்கிறார், ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேலங்கியை பார்த்த அந்த நபி தோழர் ஒரு வார்த்தை சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், அந்த மேலங்கியை என்கிட்ட தந்துருங்களேன், உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த மேலங்கியை என்கிட்ட தந்துருங்களேன்னு சொல்லி கேட்குறார். ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு வழக்கம் உண்டு, யாராவது ஒரு பொருளை கேட்டுட்டாங்கன்னு சொன்னால் உடனே அதை கையில் கொடுத்துருவாங்க. மற்ற தோழர்களெல்லாம் முறைச்சி பார்க்குறாங்க. ரசூலுல்லாஹ் தன்னுடைய வீட்டுக்கு போய் அதை கலட்டி அதை மடித்து அந்த நபி தோழர்கிட்டே கொடுத்துட்டாங்க. கொடுத்ததோட நபி தோழர்களெல்லாம் அந்த தோழர்கிட்ட கேட்குறாங்க, அந்த மேலங்கியை வாங்கின அந்த தோழர்கிட்ட கேட்குறாங்க, உனக்கு தெரியுமல்லவா ரசூலுல்லாஹ்க்கு எவ்வளோ தேவை இருக்குது, அப்படி இருந்தும் அந்த மேலங்கியை நீ கேட்டு வாங்குறிய, இது நியாயமாக என கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த நபி தோழர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, இது என்னமோ நான் மேலே போட்டுட்டு நான் பெருமையாக அழகாக வெளியில் போட்டுட்டு போகிறதுக்காண்டி வாங்குறேன்னு சொல்லி நினச்சிங்களா? இல்லை, நான் இறந்ததுக்கு பின்னால் என்னை கஃன் துணிக்காக வேண்டித்தான் இதனை நான் நினைத்தேன் என்றார். அது மாதிரி அவருடைய கஃனாக அந்த துணி மாறியது என்பது இந்த ஹதீஸ்.